வெல்கம் பேக் டு tummytimetamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எம்மியான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேனை ஹீட் பண்ணி அதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், 1 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே வந்து எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ண போகிறது இல்லை. நான் ஃப்ரெஷ்ஷாகவே நான் இப்போ எல்லாமே செய்ய போகிறேன் வறுத்து. இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் 100 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகா நல்லா கீரி இதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதவங்க நீங்கள் பெரிய வெங்காயமே எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கு தேவையான அளவு ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ வெங்காயத்தோடு நீங்கள் உப்பு சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். ஸோ அதனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வந்துட்டு 10 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக இஞ்சி நறுக்கின இஞ்சி போட்டிருக்கேன். நீங்கள் இது மாதிரியும் போடலாம், அப்படிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 டீஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆனதும் இதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகும் உங்களுக்கு காரம் கொடுக்கும், பச்சை மிளகாவும் உங்களுக்கு காரம் கொடுக்கும். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா வந்துட்டு இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்துட்டு 2 தக்காளி, சின்ன வயசு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ கொஞ்சமாக அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா அது வந்து குழ நல்லா வேகணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அரை டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது வேகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். இதை இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா சுண்டை வந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம வந்துட்டு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதில் ஆக்சுவலாக நான் இப்போ வந்துட்டு தேங்காய் சேர்க்கல, அதனால் இப்போ வந்து மிக்சி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு 1/4 மூடி வந்துட்டு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் திருவியும் போடலாம், அப்போ பத்தையாக வச்சுருந்தா பத்தையாகவும் போடலாம். ஸோ இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வந்து நண்டு மசாலாக்கான மசாலா ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக. மறுபடியும் அதே பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா கமக்கமான்னு வாசம் அடிக்கும், உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெய் சேர்க்குறது. ஸோ அதில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். 3 அவங்களுக்கு வந்துட்டு கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை சேர்த்துருக்கேன். இதில் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ இதில் ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மசாலா, நண்டு மசாலா, அந்த மசாலாவை நல்லா அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் அந்த தண்ணி, அந்த மசாலா ஆல்ரெடி மிக்சியில் ஒட்டியிருக்கோம், கொஞ்சம் அந்த கலக்கி நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டுட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு. இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா தலை கொதிச்சு வச்சு பபுள்ஸ்லாம் வருது. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இந்த மசாலா நம்ம இது பண்ணும்போது பபுள்ஸ் நிறையா வரும். ஸோ மேலெலாம் தெளிக்கும், பார்த்து பண்ணுங்கள். இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். ஸோ வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் மட்டும் போதும். நம்ம வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா நண்டுலேயே வந்து தண்ணி விடும் நிறையா. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட எம்மியான சூப்பரான வந்துட்டு கமக்கிற வந்துட்டு நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம் அடுப்பில் இருந்துட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு சாதத்துக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும் மதியானம் லஞ்சுக்கு. ஸோ வந்து இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம tummytimetamil சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.